ஸ்ரீ குருபியோ நமக. ஹரி ஓம். இன்றைக்கு வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு ஏகாதசி தோன்றிய விதம், எப்படி தோன்றியது, ஏகாதசியில எத்தனை வகை உண்டு, ஏகாதசி விரதம் எப்படி செய்யணும், அதை ஏன் செய்யணும் போன்ற பல கருத்துக்களை நாம இன்னைக்கு இந்த யூடியூப் சேனல் மூலமா பார்க்க இருக்கிறோம். முதல்ல இந்த ஏகாதசிங்கிறது ஒவ்வொரு மாசமும் சுக்லபட்சத்தப்போ ஒரு ஏகாதசியும், பிறகு கிருஷ்ணபட்சத்தோடு ஒரு ஏகாதசியும், இந்த மாதிரியாக மாதத்துக்கு 2 ஏகாதசி உண்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆக ஒரு வருஷத்துல 24 ஏகாதசி. ஒரு சில வருடங்கள்ல இந்த அதிக மாசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வரைச்ச ஒரு ஏகாதசி எக்ஸ்ட்ராவா வரும். அப்போ ஆக 25 ஏகாதசி வருஷத்துக்கு. அப்படி அந்த 25 ஏகாதசிக்கும் 25 வகையான பெயரும் உண்டு. பெயர் மட்டுமல்ல, 25 ஏகாதசிக்கும் 25 வகையான சிறியதும் பெரியதும் ஆகிய பல 25 கதைகள் உண்டு. இந்த 25 கதைகள் மட்டுமல்லாமல் அந்த கதைகள் நாம் கேட்பவர்களுக்கும் சரி, அந்த விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கும் சரி, எல்லா விதமான பலன்களும் உண்டு. இந்த ஏகாதசி விரதம் பண்ணோம்னா அது எப்படின்னு கேட்டா, அதாவது ஒரு பெரிய அஸ்வமேத யாகம் செய்ததற்கு பலன் என்னவோ அந்த பலன் நாம் செய்யற இந்த ஏகாதசி விரதத்தினால நமக்கு கிடைக்கிறது என்பது உண்மை. இதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ஏகாதசி விரதம் எப்படி உண்டாயிற்று அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். அதாவது ஏகாதசி அப்படின்னா ஏகம், ஏக அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம், தசம் அப்படின்னா 10 அர்த்தம். ஆக ஏகாதசி அப்படின்னா 11வது நாள், அதாவது அந்த பிரதமை த்விதீய சொல்லையா, அந்த மாதிரி அந்த 11வது நாள் ஏகாதசின்னு சொல்றோம். அதுக்கு மறுநாள் துவாதசி. துவான்னா 2, தசினா தசம், அதுல இருந்து துவாதசி. மறுநாள் அந்த துவாதசி பாரணேசிகள், அது துவாதசி அர்த்தம். இந்த மாதிரி இந்த இப்போ நம்ம பார்க்க போறது ஏகாதசி எப்படி தோன்றியது, அதுதான் இன்றைக்கு இப்போ நம்ம பார்க்க போறோம். உற்பத்தி ஏகாதசி. அந்த ஏகாதசிக்கு பேர் என்ன? உற்பத்தி ஏகாதசி. உற்பத்தி என்ன? உற்பத்தி என்ன? ப்ரொடக்ஷன் சொல்ற, எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சு, எப்படி தோன்றியது அப்படிங்கறத பத்தி சொல்றதுனால இதுக்கு பெயர் உற்பத்தி ஏகாதசின்னு பெயர் சமஸ்கிருதத்துல. அதான் நம்ம தமிழ்ல யூஸ் பண்ற உற்பத்தி சொல்றோம் இல்லையா. உற்பத்தி ப்ரொடக்ஷனுக்கு என்ன சொல்றோம் தமிழ்ல? உற்பத்தின்னு சொல்லியா. அந்த மாதிரி இந்த ஏகாதசி எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படிங்கறத பாக்குறதா இன்னைக்கு இந்த உற்பத்தி ஏகாதசி அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த உற்பத்தி ஏகாதசிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த ஏகாதசிலாம் இல்ல போல இருக்கு. ஏகாதசி இருந்திருக்கு, பட் இந்த விரதம் இதெல்லாம் அதுக்கப்புறம் எப்பன்னு கேட்டு இந்த உற்பத்தி ஏகாதசிங்கிறது தோன்றிய பிறகு. ஆக முன்னொரு காலத்திலே பல ஆண்டுகள், அதாவது கிருதாயுகத்துல முரண் என்ற ஒரு பெரிய ராட்சசன் இருந்தான், அரக்கன் இருந்தான். அந்த அரக்கனானவன் என்ன செய்து கொண்டிருந்தான், இந்த சஜ்ஜனங்களையும், அதாவது சஜ்ஜனா நல்ல ஆத்மாக்களையும் மனிதர்களையும் தேவர்களையும் எல்லா இடத்திலையும் சென்று எல்லாரையும் துன்புறுத்தி வந்துட்டு இருந்தான். அந்த துன்பம் எல்லாம் தாங்காமல்
இந்திரர்களும் மற்ற தேவர்களும் என்ன செய்தார்கள்? நேர கைலாயத்தை சென்று பார்வதி பரமேஸ்வரனிடம் சென்று, பரமேஸ்வரன் தான் இதுக்கு ஏதாவது வழி கொண்டுட்டு தேவர்களும் மற்ற இந்திரர்கள் அனைவரும் பிரம்மா எல்லாரும் சென்று கைலாயத்தில் அமர்ந்திருக்கின்ற அந்த சிவபெருமானிடத்தில் முறையிடுகின்றனர். அப்போ சிவபெருமான் சொல்றார், இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும்? நீங்க எல்லாருமே போய் அந்த பார்க்கடல்ல பள்ளிகொண்டுள்ள பரந்தாமனை போய் பார்த்து, அந்த மகாவிஷ்ணுவை பார்த்து அவனிடத்தில் நீங்க முறையிடணும். அவன் தான் இதுக்கு செய்வான் என்று அந்த சிவபெருமான் கூறிவிடுகிறார். அனைவரும் பார்க்கடலில் எழுந்திருக்கின்ற அந்த மகாவிஷ்ணு இடத்து சென்று, இம்மாதிரி முறைகின்ற அரக்கன் நம்ம எல்லாம் துன்புறுத்துகிறான், தேவர்களை எல்லாம் துன்புறுத்தி தேவர்கள் எல்லாம் அடித்து உதைத்து இந்த மாதிரி செய்து இந்திர சபையிலே என்னையும் படாது பாடுபடுத்துகிறான், என்னுடைய இந்திர பதவி அந்த பறிக்கின்றான், நிம்மதியாக இருக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லாரும் சென்று அந்த மகாவிஷ்ணு இடத்து சொன்ன உடனே மகாவிஷ்ணு இதெல்லாம் கேட்டு உடனடியாக என்ன பண்றான்னா, அவருக்கு தான் கருட வாகனம் இருக்கு இல்லையா, கருடபட்சி வாகனம், அதுல எழுந்து உட்கார்ந்து, சரி இதற்கு நான் வருகிறேன், இதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று அந்த முரண் என்ற அரக்கனை முடிவு கட்டுவதற்காக மகாவிஷ்ணு பார்க்கடலில் இருந்து கருட வாகனத்தில் எழுந்து வந்து அந்த முரணுடன் போருக்கு ஆயத்தமாகிறார். அந்த போரானது முரணுடன் போரானது பல ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. இருந்தாலும் தேவர்கள் எல்லாம் அஞ்சி ஓடுகின்றார்கள், புறமிட்டு ஓடுகிறார்கள். பரந்தாவனால் ஒண்டியாக இருந்து அவர்களை ஏதும் செய்ய முடியவில்லை. இருப்பினும் அவனை எப்படியாவது அழித்தே தீர வேண்டும் என்று இருக்கிறார். ஆனால் நமக்கெல்லாம் தெரியும், அசுராளுக்கெல்லாம் ஒரு சக்தி இருக்கும். அவன் எப்படியாவது பிரம்மாட்டேந்தோ இல்ல சிவபெருமான் வாங்கிட்டு வரத பிறகு இதை காத்து ரட்சிக்க வேண்டும் தானே பெருமாள் இல்லையா. இவர் என்ன பண்ணுவார்னா, அதுக்கு ஏதாவது என்ன இது சொல்யூஷன், எப்படி அவனை அந்த அரக்கனை கொல்ல முடியும் என்பதற்கு வழி தேடுவார். அந்த மாதிரி இந்த பல ஆண்டுகள் போர் புரிந்திருக்கின்றன. அவர்கள் பக்கம் இப்பொழுது ஒண்டியாக முரணும் மகாவிஷ்ணுவும் தொடர்ந்து சண்டையிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். இவ்வாறு சண்டையிட்டதனால் மகாவிஷ்ணுவானவர் களைத்து போனவராக சற்று ஓய்வெடுக்கலாம் என்று அங்கே பத்ரியாசிரமத்துக்கு போகிறார். அந்த பத்ரியாசிரமத்திலே சிம்மாகி என்ற ஒரு குகை இருக்கிறது. அந்த குகை நீளம் 100 யோஜனை தூரம் கொண்டது, மிக நீண்டது. 100 யோஜனை தூரம் கொண்ட அந்த குகையினுள் சென்று ஒரு இடத்துல மகாவிஷ்ணுவானவர் பள்ளி கொண்டு விடுகிறார். என்ன களைத்து போயிட்டார் இல்லையா, இந்த முரோடு சண்டை போட்டு களைத்து போயிட்டார். களைத்து போனதுனால அந்த புள்ளே சென்று சயனம் செய்து விடுகிறார். இவன் முரணானவன் விடாமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தவன் இவனும் அந்த குகைக்குள், அந்த சிம்மாகி குகைக்குள் சென்று உள்ளே பார்க்கிறான். உள்ளே சென்று பார்க்கும்போது மகாவிஷ்ணுவானவர் படுத்திருக்கிறார் இல்லையா, அதாவது சயனம் கண்டிருக்கிறார். இதுதான் சரியான நேரம் அப்படின்னு தீர்மானித்த முரண் என்ன செய்கிறான், அதாவது படுத்திருக்கார், தூங்குற மாதிரி பாசாயுத அரங்க தூங்குறார். நம்ம தான் தூங்கிட்டு இருக்கோம், அவரெல்லாம் தூங்குற, அதாவது நம்ம வச்சிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தட்சிணாயனம் சொல்றோம் இல்லையா, தட்சிணாயனம் என்ன, கிருஷ்ணபத்திரம் தட்சிணாயனம் இதெல்லாம் இருட்டா இருக்கும். அதாவது முக்கியமா பார்த்தா இந்த ஐப்பசி வந்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். அந்த கன்னிராசியில சூரிய பகவான் வரும்போது கொஞ்சம் அன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடும். இந்த துளாராசியில் வரும்போது பார்த்தோம்னா சூரிய பகவான் நீச்சம் அடைகிறார். அன்னிலேருந்து பார்த்தோம்னா ஐப்பசியில் அடைமழை, கார்த்திகை, கரண்ட இடமெல்லாம் மழை எல்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்ப என்ன ஆகும், சூரிய உதயம் கார்த்தால லேட்டா தான் வரும், சாயங்காலம் சீக்கிரமா சூரிய அஸ்தமனம் ஆயிடும்.
இந்த இந்த காலமானது இருண்ட காலம், அதாவது இருட்டா இருக்கும், சீக்கிரமாவே இருட்டாயிடும், 5 மணி 5:30 மணிக்கெல்லாம் இருட்டாயிடும். அதே மாதிரி காலத்தால 6:30 மணிக்கு மேல சூரிய வெளிச்சம் வரும். இதே மாதிரி மார்கழி வரைக்கும் இப்படிதான் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் தை பிறந்த பிறகுதான், அதனாலதான் தை பிறந்தால் வழி பிறக்கம் என்பார்கள். ஆக இந்த தட்சிணாயனத்துக்கு தான் நமக்கு வந்து நிறைய பண்டிகை இருக்கு. ஏன்னு கேட்டோம்னா இந்த தட்சிணாயனத்துக்கு தான் அப்பப்போ அந்த சிவபெருமான் ஆகட்டும், முருகப்பெருமான் ஆகட்டும், விநாயகர் ஆகட்டும், இன்னும் அதே மாதிரி தேவியர், பெரும் தேவியர், அதே மாதிரி நம்முடைய மகாவிஷ்ணு, இவரெல்லாம் அப்பப்போ அவதாரம் எடுத்து இந்த அசுரார்கள் எல்லாம் கொண்டதுனால தான் நம்மளுக்கு வந்து இவ்வளவு பண்டிகை இருக்கு. ஆக தட்சிணாயனம் வந்தாலும் நமக்கு வந்து ஒரு சந்தோஷம். ஏன்னு கேட்டா இந்த தட்சிணாயனம் தான் என்ன கிடைக்குது, நம்ம ஆத்துல நிறைய பூஜை, ஃபெஸ்டிவல் இதெல்லாம் பண்றோம் இல்லையா, அப்புறம் மற்ற காரியம் எல்லாமே பண்றோம். அதனால தட்சிணாயனம் சொல்றோம். தட்சிணாயனம் எல்லா விதமான ஃபங்க்ஷனும் வருது, எல்லா விதமான வடை, பாயசம், கொழக்கட்டை, இட்லி, முறுக்கு, இந்த மாதிரி நிறைய. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு, வளர்பிறை திதிக்கெல்லாம் ஒவ்வொரு ஃபங்க்ஷன், அதே மாதிரி தேய்பிறை திதிக்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன். சதுர்த்தினா விநாயகர் சதுர்த்தி, கார்த்திகை முருகப்பெருமானுக்கு, அது மாதிரி சஷ்டி, அதே மாதிரி இந்த வரலட்சுமி நோன்பு, அப்புறம் நவராத்திரி, இப்படி என்ன இந்த தட்சிணாயன காலத்தில் பெரும்பாலான அசுரர்களை வந்து வதம் செஞ்சிருக்கார் பெருமாளும் சரி, மற்ற தேவர்களும் சரி, வதம் செய்து தேவர்களையும் அப்பப்போ ரட்சித்து கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆக எதுக்கு சொல்றேன்னா வந்து அந்த மாதிரி இந்த முரண்ணானவன் இப்ப உள்ள போயிருக்கான் இல்லையா குகைக்குள்ளார, அந்த மகாவிஷ்ணு படுத்திருக்கிறார். இதை பார்த்தோன்னு இதுதான் சரியான நேரம், இவரை எப்படியாவது நாம இது பண்ணலாம், அதாவது கொண்டுவிடலாம் என்று நினைத்து ஒரு தன்னுடைய நினைக்கும் போதே தன்னுடைய ஆயுதத்தை எடுக்கலாம் அப்படின்னு போறான். அந்த நேரம் பார்த்து அந்த மகாவிஷ்ணுடைய சரீரத்திலிருந்து, உடம்புல இருந்து ஒரு சிறிய கன்னிகைனா எப்படி இருப்பான்னா, பாலா திரிபுர சுந்தரி தெரியலையா உங்களுக்கு எல்லாம், நமக்கெல்லாம் தெரியும் பாலா திரிபுர சுந்தரி. அந்த மாதிரி ஒரு சின்ன பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தை தோன்றி கன்னிகை அந்த மகாவிஷ்ணுடைய உடம்பிலிருந்து தோன்றி பார்த்தா இந்த அசுரனை நினைக்கிறான். அசுரன் அந்த சின்ன குழந்தையாக கன்னியாக இருக்கிற அந்த பெண் குழந்தை அந்த முரணசுரனை பார்த்து கேட்கிறாள், யார் நீ அப்படின்னு. இவன் தன்னுடைய வாளை தூக்கி போரிடலாம் என்று போவர்கள் அதை தூக்குவதற்குள்ளாகவே அந்த தேவியான ஒரு ஹுங்காரம் அப்படின்னா என்ன ஆயிட்டோம்னா, அந்த முரணானவன் அந்த இடத்திலே அப்படியே கீழே விழுந்து அப்படி சாம்பல் ஆயிட்டான். அவ்வளவு ஒரு சக்தி அந்த மகாவிஷ்ணுடைய உடம்பிலிருந்து வந்த அந்த கன்னிகைக்கு இருந்ததாலே, அந்த அதனால என்ன தெரியுது, மகாவிஷ்ணுவின் உடம்பிலிருந்து வந்த ஒரு கன்னிகை மூலமாகத்தான் அவனுக்கு முடிவு, அந்த முரணுக்கு முடிவுன்னு தெரிஞ்சிருக்கு. அதை பிளான் பண்ணி தான், அது தெரிஞ்சுதான் மகாவிஷ்ணு என்ன பண்ணிருக்கார், அந்த குகையில போய் சென்று அந்த கலைத்து போனவராக பாவித்து படுத்துக் கொண்டிருக்க அந்த நேரத்தில் அவருடைய உடம்பில் இருந்து தோன்றிய அந்த கன்னிகை தான், அந்த கன்னிகையின் கையால் தான், அந்த கையில கூட இல்ல, ஒரு ஹூங்காரம் பண்ணோடனே அந்த ஹூங்காரத்துல என்னாச்சு, அவன் பிடி சாம்பலா போயிட்டான். ஆக அந்த மாதிரி அவனுக்கு விதி அந்த மாதிரி இருந்திருக்கு, விதின்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபேட். அந்த மாதிரி அந்த முரணுக்கு, அதனால அந்த குகைக்குள்ளதான் அவனுக்கு வந்து முடிவு இருக்கு, அதனாலதான் அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஆக அப்போ அந்த பெண் இந்த மாதிரி பண்ணோடனே அந்த பெண்ணுக்கு ஒரு பாராட்டு பண்ண வேண்டாமா, அதனால இது வந்து நடந்தது 11ஆம் நாள். மகாவிஷ்ணு என்ன செய்தார், நீ இந்த மாதிரி இந்த முரண் என்ற அரக்கனை கொன்றுவதற்கு எனக்கு உதவியாக இருந்ததனால் உனக்கு இன்று முதல் ஏகாதசி என்ற பெயரை சூட்டுகிறேன் என்று அந்த பெண்ணுக்கு என்ன பண்ண, ஏகாதசின்னு ஒரு பெயரை சூட்டினார். அதுதான் நம்ம என்ன பண்றோம், ஏகாதசின்னு கொண்டாடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் சுக்லபட்சத்திலையும் கிருஷ்ணபட்சத்திலையும் அந்த மாதிரி கொண்டாடிருக்க இந்த ஏகாதசி தான். அப்போ அந்த பெண் குழந்தை கேட்கிறாள், ஓகே எனக்கு ஏகாதசி சரி, எனக்கு ஏகாதசிங்கிற பெயர் கொடுத்து இந்த ஏகாதசி இன்னும் அவரே சொல்றார், உனக்கு என்னென்ன வரன் கேணும் அப்படிங்கிறார். உன்னை இந்த மகாவிஷ்ணு வரன் கொடுக்கிறார், என்னன்னா
இந்த மாதிரி ஏகாதசிங்கிற உன்னுடைய நாளை குறிக்கும் இந்த நாளில் யாரெல்லாம் உபவாசம் இருந்து இந்த ஏகாதசி என்னை நினைத்து அதாவது மகாவிஷ்ணுவை நினைத்து பெருமாளை நினைத்து என்னை நினைத்து யாரெல்லாம் இந்த நாள் முழுவதும் பட்னியாக இருந்து என்னையே நினைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் என்ன செய்வேன்? நிச்சயமாக சொர்க்கத்தில் இடம் உண்டு. அவர்களுக்கு எந்த விதமான இன்னல்களும் பூலோகத்தில் வராது. அவர்கள் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு இந்த மாதிரி இருந்து பிறகு என்னை அடைவார்கள். அவர்களுக்கு மோட்சம் கிட்டும். ஆகவே இந்த ஏகாதசி விரதத்தை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். கடைபிடிச்சா நமக்கு எல்லாம் கிடைக்கும். ஒண்ணுமே சாப்பிட வேண்டாது. உபவாசம்னாலே பொருள் என்னன்னு கேட்டா, அதாவது வாசம்னா என்ன? வசித்தல் அர்த்தம். வாசம் பண்றேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நிவாசம் போட்டுருவோம். ஸ்ரீனிவாசனா என்ன? ஸ்ரீன்னா திருமகள், நிவாசம்னா திருமகள் இருக்கிற இடம், மகாலட்சுமி இடம். அதான் ஸ்ரீனிவாசம். திருமாலுடைய உடம்பு மகாலட்சுமி ஸ்ரீனிவாசம். இங்க வாசம் என்ன? வாசம். உபவாசம் என்ன? பெருமாள் கூடவே இருக்கும். ஏகாதசிக்கு அதனால பெருமாள் கோயில் போயிட்டு ஏகாதசி விரதம் பெருமாள் போயிட்டு சொர்க்கவாசல் போயிட்டு வரேன்ட்டு வந்துருவா. அப்புறம் வரும்போது என்ன பண்ணுவான்னா, அந்த கோவில் வாசல்ல சின்ன சின்ன கடையெல்லாம் போட்டுருவான். அந்த கடையில வைக்கிற அந்த பஜ்ஜி, அப்புறம் அந்த போண்டா, அப்புறம் என்ன வேற என்ன அந்த இந்த மாதிரி எல்லாம் வாங்கி சாப்பிடுவான். அதெல்லாம் தப்பு. முழு பலன் வேண்டும் என்றால் கோவிலுக்கு சென்று தரிசனம் பண்ணிவிட்டு அன்று முழுவதும் பகவன் நாமாவையே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். மகாவிஷ்ணுவை பேரையே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். நாராயணா நாராயணா, ராம ராமா. ராமா எவ்வளவு எளிதான சொல்ல, எங்க வேண்டா சொல்லலாம், எப்ப வேண்டா சொல்லலாம். அந்த மாதிரி ராமராமான் எந்த பேரு சொன்னாலும் நமக்கு அந்த மகாவிஷ்ணுவான அருள் புரிவான். ஆக அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? உபவாசம் இருக்கணும். நாள் முழுவதும் பட்டி தான் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம பட்டி இருக்கும்போது நம்மளை சோதிப்பதற்காக என்ன பண்ணுவான் மகாவிஷ்ணு? அவனே கொண்டு என்ன பண்ணுவான்? மோகினி மாதிரி அவதாரம் எடுத்து இருந்தா அவர்ந்து சாப்பிடு அப்படின்னா உடனே கொடுக்க மாட்டான். ஒரு நாள் 2 நாள் ஒரு ஏகாதசி பண்ணிட்டாலாம் கிடைக்காது. ஒரு பல வருஷமா ஏகாதசி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப கூட என்ன பண்ணுவான்? பங்கம் வரணுங்கிறதுனால பெரும்பாலும் என்ன பண்ணுவார்? மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தை கொண்டு கொடுத்தால் கூட நம்ம சாப்பிடக்கூடாது. பெருமாள் கோயில் என்ன பண்ணுவா? இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு சில கோயில்ல இந்த சக்கரை பொங்கல் இல்ல புளியோதரை நேவதி மட்டும் யாராவது கொண்டு கொடுப்பா, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவா. அதெல்லாம் எதுவுமே வாங்கி சாப்பிடக்கூடாது. பிரசாதமே ஆனாலும் சரி, அதான் சொல்றேன், அமிர்தமே ஆனாலும் சாப்பிடக்கூடாது. உபவாசம் இருந்தா நமக்கு என்ன கிடைக்காது? நம்ம சாப்பிடல. உப்பு தின்னாலே தண்ணி குடிக்கணும். உப்பு போட்டு நம்ம சாப்பிடறதுனால ஒண்ணுமே சாப்பிடல, அப்புறம் எப்படி தாகம் எடுக்கும்? தாகமே எடுக்காது. தண்ணியும் குடிக்க வேண்டாம். அதான் நிர்ஜல ஏகாதசின்னு சொல்றோம். இது உடனே நம்ம எல்லாம் செய்ய முடியாது. என்ன பண்ணோம்? முதல்ல 3 வேளை சாப்பிட்டு, சில பேர் 4 முழுதும் சாப்பிட்டுட்டு இருப்பான். முதல்ல என்ன பண்ணோம்? ஒரு வேளை சாப்பாட்டை கட்டுப்படுத்தணும். இப்போ 3 வேளை சாப்பிடணும்னா நைட்டு சாப்பிடாம இருக்கணும். ஒரு 4-5 ஏகாதசிக்கு. அதுக்கப்புறம் மெதுவா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு 2-3 ஏகாதசி 4-5 ஏகாதசி பண்ண பிறகு 12 மணிக்கு மேல சாப்பாடு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மத்தியான உணவு, அதை நிறுத்தணும். இந்த மாதிரி படிப்படியா நிறுத்தி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஏகாதசிய நம்ம அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன ஜலம் கூட குடிக்காம முழு நாள் ஏகாதசி விரதம் இருக்கலாம். இது உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறத இந்த மாதிரி பண்ணலாம். ஏற்கனவே 40 வயசு ஆயிடுத்து, அவளுக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, பிபி மாத்திரை சாப்பிட்றா, சுகர் மாத்திரை, அவளுக்குலாம் இது செய்ய முடியாது. என்ன அவர் ஒரு வேலையை அவ கொஞ்சம் முயற்சிக்கலாம். ஒரு 2 வேலை 1 வேலை சாப்பிட்றத 3 வேலை சாப்பிட்றதுங்கிற 2 வேலை சாப்பிட்டுட்டு, இல்லாட்டி கஞ்சி மாதிரி ஏதாவது லிக்விட் இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்து பண்ணலாம். வெஞ்சு ஏதாவது முழுமையாக ஏகாதசி அவ பண்ண முடியாது. ஆக நான் என்ன சொல்லணும், ஆரோக்கியமா இருக்கா இல்லையா, அவ அந்த ஆரோக்கியத்தை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பிபி வராம சுகர் வராம இருக்குன்னா இந்த மாதிரி ஏகாதசி விரதம் பண்றது அது உடனடி பலன். அதெல்லாம் இதை விட எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் பலன்லாம் இருக்கு. அது அப்பப்போ கிடைக்கும். இதெல்லாம் நம்ம சொன்னா தெரியாது. நம்ம அதை பண்ணாலும் நம்ம ரியலைஸ் பண்ணாலும் நமக்கு தெரியும். ஆக நான் ஏகாதசி பத்தி நான் சொல்றேன்னு கேட்டுட்டு இவர் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு, நம்ம எப்படி இதெல்லாம் பண்ண முடியும், இவர் என்ன அப்படிலாம் பண்றாரு அப்படின்னு நம்ம செய்து பார்க்கணும்.
பிராக்டிக்கலா முடியும், முதல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா முடியும். ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த உடம்பு சரியாதான் ஏகாதசி விரதம் பண்ண வேணும், 10 தான் பண்ணணும். என்ன ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ஏகாதசி விரதம் பண்ணா அது அஸ்வமேத யாகம் பண்ணதுக்கு சமம். ஆகவே நம்ம என்ன பண்ணுவோம், ஏகாதசி விரதத்தை பண்ணுவோம். இந்த ஏகாதசி இந்த மாதிரி நம்ம எல்லாரும் இதை பண்ணியிருக்கா. சிவபெருமான் கூட பண்ணியிருக்க. பார்வதி தேவி சிவபெருமான் ஏகாதசி விரதம் அனுமதி கேட்டிருக்கா. சிவபெருமான் ஏகாதசி மகாத்மியத்தை பத்தி நிறைய எடுத்து பார்வதி சொல்லிருக்க. இது மாதிரி புராணங்கள்ல அந்த ஏகாதசியை பற்றி நிறைய சொல்லியிருக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த ஏகாதசியை நம்ம கடைபிடிச்சு பண்ணணும், பண்ண நல்லது. ஆனால் சும்மா உட்காந்துருக்க கூடாது, டயர்டாவும் இருக்கக்கூடாது. நம்ம தான் சாப்பிடலையே, டயர்டா இருக்கு, நான் அதை பண்ண மாட்டேன், அது மட்டும் ஒர்க் மாட்டோம் இருக்கு, டே டு டே ஒர்க். இப்போ ஆஃபீஸ் போறா. ஆனா இப்போ பிராக்டிஸ் பண்றது, அந்த அனுபவிக்க என்ன பண்ணா, ஹாலிடே இருக்கு. இப்போ இன்னைக்கு ஹாலிடே. அந்த ஹாலிடே மாதிரி நேரத்தில் நம்ம சாப்பிடாம, ஒரு வேளை சாப்பிடாம, இல்லை 2 வேளை கட் பண்ணி 3, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலாம். ஆபீஸ் பண்ணா கூட நிறைய பேர் சில பேர் பண்றான். ஏன் இப்போ இந்த மாத்வால அதிகமான பேர், அதிகாம்சமான மாத்வால நிறைய பேர் ஏகாதசி பண்ற, முழு ஏகாதசி மட்டும் மாத்வால இருக்கா. இது கூட பாத்தீங்கன்னா நமக்கு சில நாள் இந்த மாதிரி இருக்க வேண்டிய காரணம் இருக்கும். இந்த ஏகாதசி நீக்கு தான் இப்படி சாப்பிடாம இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி நம்ம சில நாள் சாப்பிடாம இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடும். எப்படின்னா, யாருக்காவது நம்ம ஆத்துல உடன் பிறந்தவா, இல்ல நம்ம தாத்தா பாட்டி, இல்ல அப்பா அம்மா யாருக்காவது உடம்பு சரியா போயிடுது. கரெக்டா அந்த கத்தால எழுந்துக்கும் போது ஆபீஸ் லீவ் போட்டுருமா, ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போறோம், மருத்துவமனை கூட்டின்னு போறோம், அங்க போய் இருக்க வேண்டியிருக்கு. அப்ப சாப்பிடுறோமா, ஏதாவது குடிக்கிறோமா, அவசரத்துல இருந்தா கொஞ்சம் பால் குடிச்சுப்போம், கொஞ்சம் காஃபி குடிச்சுப்போம்னு சொல்லலாம். சும்மா ஒரு வா போட்டுட்டு அது கூட வாய் உள்ள போகாது. எப்படி போறோம்? ஆக இப்ப இந்த ஏகாதசி நேரத்தை நம்ம பண்ணோம்னா அப்ப நமக்கு அது பெருசாவே தெரியாது. இது ஒரு பெனிஃபிட் இருக்கு. அது நாள் முழுக்க நம்ம சாப்பிடாவே இருக்கலாம். அவளுக்கு என்ன உடம்பு சரியாயிட்டா என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கும் இது ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. அந்த மாதிரிதான் பார்த்தோம்னா இந்த மாத்வாலாம் என்ன பண்ணோம்னா, அந்த அனகுண்டைன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அனகுண்டை, அதாவது ஒரு தீவு மாதிரி இந்த கர்நாடகா பிரதேசத்துலயும் ஆந்திரா இந்த பார்டர் தான். அந்த கர்நாடகத்துல அந்த இடத்துல அணிகுண்டேன்னு இருக்கு. அங்க நவ பிருந்தாவனம் இருக்கு. நவ பிருந்தாவனம் இந்த மாத்வார்களுடைய பிருந்தாவனம். இந்த ஆச்சாரிய சுவாமிகள் அவர்கள்லாம் அவருடைய பிருந்தாவனம்லாம் அங்க இருக்கு. அந்த பிருந்தாவனத்துல இந்த வியாசருடைய பிருந்தாவனத்துல என்ன பண்ணிட்டா, அவன் வியாசராயருடைய பிருந்தாவனத்தை யாரோ விஷமிகள் அதை அப்படியே உன்மூலன் பண்ணிட்டான். அதாவது கம்ப்ளீட்டா அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். இது தெரிஞ்சதும் இல்லையோ, அப்ப காம்பவுண்ட் வால் அங்க கிடையாது, யார் வேண்டா போலாம், எப்ப வேண்டா போலாம், அந்த மாதிரி இருந்தது. அதனால என்ன பண்ணாங்க, அந்த போயிட்டான். அப்ப என்ன பண்ணா, இது தெரிஞ்சதும் இல்லையா அந்த மடங்களுக்கு எல்லா மடாதிபதிகளும் உடனடியாக சுமார் ஒரு காத்தால ஒரு நைட் பண்ணியிருக்கான். இப்போ நைட்டு பண்ணியிருக்கான், சாயங்காலமும் மார்னிங் ஒரு 9 மணி 8 மணிக்கு அவர் போய் பார்த்துருக்காரு. ஒரு அர்ச்சகர் பூஜை பண்றோம். இமிடியேட்டா எல்லா மாத்வாலும் சேர்ந்து அந்த மடாதிபதிகள், அங்க இருக்கிற சிப்பந்திகள், அவருடைய பக்தா எல்லாரும் புறந்து போயிட்டா. கரெக்டா அங்க போனோம்னு உடனடியா அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி எங்கேயும் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட்ல ஒன்னும் கொடுக்கல. எந்த விதமான ஒரு ஹர்த்தால் பண்ணுவாங்க, ரோட்ல போய் நின்று ரோட் ராஸ்தா ரோக்கு, இது நியாயம் வேண்டும் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு போராட்டம் இல்லாமல் இவர்களே என்ன பண்ணா, சரி யாரோ பண்ணிட்டா எப்படியோ போட்டோம், நம்ம சரி எல்லா மத்தாலும் எல்லா மத்வ சமுதாய மடாதிபதிகளும் அந்த மாத்வர்களும் சேர்ந்து சாப்பிடாம, அதான் தெரிஞ்சுட்டு 9 மணிக்கு உடனே என்ன பண்ணா, எல்லாரும் புறப்பட்டு இங்க அன்னி முழுக்க சாப்பிட உடனடியா அதெல்லாம் சரி பண்ணி அதெல்லாம் திருப்பி ரீபில்ட் அந்த இடத்துல அந்த வியாசராயருடைய அந்த சமாதி, அதாவது இந்த பிருந்தாவனத்தை உடனடியாக கட்டி முடிச்சு 4 பூரா 24 hours முழுக்க பண்ணிட்டு 18 hours கட்டி முடிச்சுட்டான். திருப்பி புனர் நிர்மாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் மத்தியானம் என்ன பண்றா, 3 மணிக்கு தான் அங்கேயே வனபோஜனம் மாதிரி சாப்பிட்டு. இது எதனால முடிஞ்சது? ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம இருந்திருக்கா. எப்படி முடிஞ்சது? 1.5 நாள் மேல சாப்பிடாம இருந்திருக்கா. எப்படி முடிச்சது? என்ன, அவ எல்லாருமே ஏகாதசி விரதம் பண்ணதுனால அன்னைக்கு மாதிரி சாப்பிடாம எல்லாம் ஆக்டிவா எல்லாம் வெயிட் எல்லாம் தூக்கிட்டு இருக்கா. அந்த கற்களை எல்லாம் தூக்கி, பெரிய பெரிய பாறாங்க எல்லாம் தூக்கி எல்லாரும் எவ்வளவு ஒரு இதா பண்ணிருக்காங்க. சோ கிரேட். நோ, அது எப்படி முடிஞ்சது? ஏகாதசி விரதம் பண்ணதுனால முடிஞ்சது. அதாவது அப்போ எல்லாரும் அந்த யூனிட்டியா இருந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க.
வேற எங்கேயாவது நடந்திருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆக இந்த ஏகாதசி விரதம் பண்ணோம்னா நமக்கே ஏதாவது பிரச்சனைனாலும் சாப்பிடாம இருக்கிறதுக்கு, அதாவது 1.5 நாள் 2 நாள் கூட சாப்பிடாம இருக்கிறதுக்கு நம்மளால இருக்க முடியும். முடியாம இல்லை, நிச்சயமா இருக்க முடியும். நம்ம என்ன பண்ணோம்? கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஏகாதசி விரதம் செய்யறதுக்கு நாம முற்பட வேண்டும். ஆக இந்த ஏகாதசி தான் உற்பத்தியான ஏகாதசியினுடைய பத்தி இப்ப சொல்லியிருக்கேன். இதனுடைய அடுத்தது அதான் வைகுண்ட ஏகாதசி. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நடந்துட்டு இருக்கு. இந்த கொரோனா காலகட்டத்திலையும் ஓரளவு இந்த ஏகாதசிலாம் இல்லை. இந்த பெருமாள் கோயில்ல அவ்வளோ கும்பல் இல்லை இன்னைக்கு. அந்த கவர்மெண்ட்டும் தடை விதித்தினாலையும் சரி, மற்றபடி ஜென்ரலாவே எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்ட்டு நிறைய பேர் யாரும் போல. எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய ஸ்ரீரங்கம், இங்க பரசாரதி கோயில் இருக்கு, ட்ரிப்ளிகேன், இந்த மாதிரி கோயில்லாம் கூட முந்திலாம் சம கும்பல் இருக்கும். நைட் எல்லாமே போய் அங்க உட்காந்து காத்தால அந்த வைகுண்ட வாசல் திறக்கத்தையே பார்க்கணும்பா. அதெல்லாம் இப்போ எல்லாமே இன்னைக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் அந்த காத்தால 8 மணிக்கு போயிருக்கார். 7லேருந்து 9 மணிக்கு திறக்கணும்னு பண்ணுவான். முந்தி மாதிரி காத்தால விடிகாத்தாலாம் திறக்கல. 8 மணிக்கு போயிருக்காரு. பார்த்துட்டு டக்குன்னு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு அந்த சொர்க்கவாசல் வெளியே வந்துட்டார். இதுக்கு எதுக்குன்னா சொர்க்கவாசல் நீங்க சொன்னா இது வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவோம். வைகுண்ட ஏகாதசினா மோட்ச ஏகாதசின்னு இதுக்கு இன்னொரு பேர் உண்டு. அதாவது வைகுண்டத்துல நமக்கு நம்ம என்ன பண்றோம், எல்லாம் வந்தாச்சு, கல்யாணம், குழந்தை பிறந்து கல்யாணம் பண்ணியாச்சு, கல்யாணம் பண்ண பிறகு எல்லாம் அந்த பூனல் போட்டாச்சு, பூனல் பண்ண அப்புறம் வேலை கிடைச்சாச்சு, வேலை கிடைச்சா கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்தாச்சு, திருப்பி தாத்தா பாட்டி ஆகிட்டு அப்புறம் என்ன பண்ணோம், மோட்சம் தானே கிடைச்சில. அந்த மோட்சம் எப்படி இருக்கணும்? வைகுண்டத்துல பெருமாளுக்கு போய் வாசம் பண்ணணும். இங்க உபவாசம் இருந்தா தான் அங்க போய் உபவாசம் இருக்க முடியும். இப்ப இந்த வைகுண்டம் கிடைக்கணும், வைகுண்ட வாசல் போறோம், அந்த வைகுண்டம் கிடைக்கணும். அங்க வைகுண்டத்துல ஹெவன்லாம் சாப்பாடுலாம் இருக்காது, எல்லாம் இருக்கும், யாரும் சாப்பிட மாட்டான். தேவர்கள்லாம் சாப்பிட்டு இருக்காங்க கிடையாது, எல்லாம் இருக்கும், ஆனா சாப்பிட மாட்டான், பசிக்காது. அதே மாதிரி தேவர்களுக்கு வேர்க்காது. அந்த இடம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், இங்க உபவாசம் இருந்தா அங்க போய் உபவாசம் இருக்க முடியும். ஆக இந்த வைகுண்ட ஏகாதசின்னா இந்த மார்கழி மாசம், மார்கசீர்ஷ மாசத்துல சுக்லபட்சம் ஏகாதசி என்று வரக்கூடிய இந்த ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசி போய் பண்ணிட்டோம்னா நம்ம அன்னைக்கு விரதம் அன்னைக்காவது ஒரு நாள், அட்லீஸ்ட் குறைஞ்சது அன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம விரதம் இருக்கிறது மிக மிக நல்லது. உடம்புக்கும் நல்லது, சரீரத்துக்கும் நல்லது. பகவான் நாமாவை சொல்லின்னு இருக்கோம் இல்லையா, அதனாலே நமக்கு பிசிக்கலாவும் நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. அது கண்ணுக்கு தெரியாத பல பலன்களும் நற்பலன்களும் நிச்சயமாக உண்டு. ஆக ஒரு நாள் முழுக்க நம்ம பகவான் நாம சொல்லிட்டு பசியோட இருந்திருக்கோம். மறுநாள் என்ன பண்ணோம், துவாதசி. துவாதசி இன்னைக்கு பாரணை பண்ணணும். எப்ப பண்ணணும், சூரிய உதயத்துக்கு முன்னாடி. நம்ம நைட்ல தூங்கக்கூடாதுன்னு சொல்லிங்க இல்லையா, அதாவது நான் பசியோடு இருந்தேன்னா நமக்கு தண்ணியும் குடிக்க வேண்டியிருக்காது, அப்புறம் என்ன தூக்கம் வராது. அப்போ தூக்கம் இல்லை, தண்ணியும் குடிக்கல, அப்ப என்ன அந்த நைட்லாம் உட்காந்து பஜனை பண்ணிட்டு பகவான் நாமாவை சொல்லிட்டு ராமநாமத்தை சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த மறுநாள் காத்தால சூரிய உதயத்துக்கு மேல் சாப்பிடணும் இல்லையா. இப்போ காத்தால எல்லாத்தையும் 3 மணிக்கு இல்ல 2-3 மணிக்கெல்லாம் என்ன பண்ணலாம், இங்க எழுந்துக்கிறது. நம்ம தூங்காதானே இருக்கோம். சரி, ஒரு 3 மணி 2 மணிக்கு குளிச்சுட்டு 3 மணிக்கெல்லாம் என்ன பண்ணலாம், சமையல்லாம் ஸ்டார்ட் பண்ணி சமையல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னும் நம்ம என்ன பண்ணோம், மாத்துல இருக்கிற அந்த பெருமாள் போய் பெருமாளுக்கெல்லாம் பூஜை பண்றதுக்கு ரெடி பண்ணும். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா சமையல் ரெடி ஆயிடும். அப்ப என்ன மாதிரி சமையல் பண்ணணும் இந்த துவாதசி நிக்குன்னு கேட்டா அதுதான் இங்க முக்கியமான, அதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உபவாசம் இருந்தோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நம்ம சனாத்தன தினத்துல சொல்லாது எதுவுமே இல்லை. சனாத்தன எல்லாம் கரெக்டா அதுக்கு தகுந்த மாதிரி அப்படி எல்லாம் வச்சிருக்கா. ஆக துவாதசி சாப்பிடாம இருந்தாலும் மறுநாள் என்ன பண்ணும், முதல் நாளே அகத்திக்கீரை வாங்கி அதை என்ன பண்ணும், சுத்தம் பண்ணி ஆஞ்சி வச்சிடணும். அதாவது அதை கட் பண்ணி வச்சிடணும் பொரியலுக்கு. துவாதசி நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு துவாதசிக்கு அந்த அகத்திக்கீரை எல்லாம் கட் பண்ணக்கூடாது. அது முதல்ல என்ன பண்ணோம், நம்ம அகத்திக்கீரை வாங்கி சுத்தம் பண்ணி ஆய்ஞ்சி வச்சுக்கிறோம். அதே மாதிரி அன்னைக்கு அந்த பொரியல் பண்ணி அகத்திக்கீரை சாப்பிடணும், அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுக்கடுத்த பால் நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த நெல்லிக்காய் பச்சடி, அதுக்கப்புறம் அந்த கஞ்சி மாதிரி சாப்பிடணும். முதல்ல கஞ்சி மாதிரி லிக்விட் தான் சாப்பிடணும். ஏன்னா
உபவாசம் இருந்திருக்கும் இல்லையா, எடுத்து சாலிட் ஃபுட் போக முடியாது. அதனால லிக்விட் தான், அந்த லிக்விட் தான் என்ன, அந்த மாதிரி கஞ்சி மாதிரி உண்டு பண்ணுவான். அந்த கஞ்சி சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சாம்பார் கூடாது, அன்னைக்கு மோர் குழம்பு அந்த மாதிரி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பருப்பு பயத்தம் பருப்பு யூஸ் பண்ணலாம். அன்னைக்கு பாயசம் அதெல்லாம் தான் அன்னைக்கு பண்ணி சாப்பிடணும். இந்த மாதிரி அப்புறம் சுண்டைக்காய் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சுண்டைக்காய் இருக்குல்ல, காஞ்ச சுண்டைக்காய் இருக்கலாம், இல்ல பச்சை சுண்டைக்காய் கிடைக்கும். மார்கழி மாசத்துல பச்சை சுண்டைக்காய் நிறைய கிடைக்கும், கார்த்திகை மாதிரி. அந்த மாதிரி அதை சாம்பார்ல போட்டோ இல்ல மோர் குழம்புல போட்டோ இல்ல அப்படியே பச்சையாவோ இல்ல அப்படியே வறுத்தோ இல்ல சாம்பார்ல போட்டு எப்படி வேண்டாம் சாப்பிடலாம். அந்த சுண்டைக்காய் போய் தான் என்ன பண்ணுவான், வயிற்றுல போய் அந்த சுண்டைக்காய் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவோம். ஆக இந்த கோவிந்த நாமம் சொல்லிண்டு இந்த மாதிரி அந்த பாரணையானது மிக மிக இன்றியமையாது. யாரெல்லாம் ஏகாதசி பண்ணாலும் அவதான் மறுநாள் பாரணை பண்ணி முக்கியமானது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏகாதசி விரதம் பண்ணிருக்க மாட்டாங்க, பாரணை மட்டும் பண்ணுவான். ஏன்னா அன்னைக்கு துவாதசி சமையல் அவ்வளவு நல்லா இருக்கும். அது மகாத்மா கேட்கவே வேண்டாம், சமையல் சூப்பரா இருக்கும். என்ன இப்ப சொன்ன இல்லையா, அந்த அகத்திக்கீரை, அப்புறம் அந்த நெல்லிக்காய் பச்சடி, அப்புறம் இந்த சுண்டைக்காய் குழம்பு, இந்த மாதிரிலாம், அதாவது சாம்பார் குழம்புன்னா இந்த குழம்பு கூட இல்லை, மோர் குழம்பு இருக்கலாம், இல்லாட்டி சாம்பார், இல்லாட்டி புளி குழம்பு எல்லாம் கிடையாது, சாப்பிடக்கூடாது. அதை பார்த்தோங்க. ஆக இந்த மாதிரி இது பண்றது ஏகாதசி விரதம். நாமும் இந்த ஏகாதசி விரதத்தை நன்றாக செய்து மேன்மேலும் நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய வாழ்க்கை தரத்தையும் நம்முடைய உடல் வளர்ச்சியையும், அதாவது எந்த விதமான நோயும் நம்ம வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஏகாதசி விரதத்தை செஞ்சு நம்ம இந்த சுகர் அப்புறம் என்ன இந்த நோயெல்லாம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த ஏகாதசி விரதத்தை கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டும்.